இன்றைக்கு 22 சரி, ஆண்டவர் சித்தவான அடுத்த ஆண்டு ஒரு முறை எனக்கு உயிர் ஜீவனும் உயிர் இருந்தா நான் வருவேன். அப்படி வரும்போது ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு தடவையாவது பயன்படுத்த, ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு தடவை முழுமையா என்ன செய்யணும். அதான் ஒரு தடவை ஒரு இன்னைக்கு மாத்திரம் படிச்சு அடுத்த வருஷம் அப்படியே ஒரு வருஷத்துல அப்படியே இன்னைக்கு ஆரம்பித்தால் அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு முறை என்ன செய்யணும் மறுபடியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு 50 வருஷம் இன்னைக்கு ஆயுசு இருந்தா எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? 50 இல்லையா? ஒருவேளை பிற்காலத்துல ஒருவேளை ராப்சருக்கு பிற்பாடு அல்லது ராப்சருக்கு முன்னால ஒருவேளை அநேக உலகத்துல பெரிய பெரிய உபத்திரங்கள் வரும்போது பைபிளே கிடைக்காத காலம் வந்தா வசனத்தை வச்சு நம்ம நினைச்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கிறது, வரப்போகிறது. இத்தனை ஜெயித்ததுக்கு முதல் காரணம் என்ன? ஜெபம். இரண்டாவது வேதாகமத்திலே ஆன்மீகத்திலே உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வந்தாலும் அந்த கேள்விக்குரிய பதில் வேதாகமத்துல இருக்கு. வேதாகமத்துல இருக்கு. நீங்க தேடுனா அது என்ன செய்யும்? கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி, இந்த தாவீதுக்கும் அகித்தாவேலுக்கும் சண்டை வந்து, தாவீதும் அகித்தாவேலும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சொந்தக்காரன். அகித்தாவேல் என்ன சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தை போல நடக்கும். அவன் சொன்னதுல ஒண்ணு கூட என்ன செய்யாது, பெறலாது. ஒரு முறை தாவீதை அகித்தாவேல் பகைத்து தாவீதினுடைய மகனோடு சேர்ந்து கொண்டு தாவீதை கொல்ல அவன் திட்டமிடுகிறான். அப்பதான் தாவீது சொல்கிறான், என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு நேராக என்ன செய்கிறான், தன் காலை உயர்த்துகிறான் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், அகித்தாவேலுடைய ஆலோசனையை கர்த்தாவே அபத்தம் ஆக்குவனா, அதே போல அபத்தம் ஆக்கினான். ரொம்ப நாள் கேள்வி, இந்த தாவீதுக்கு அகித்தாவேலுக்கு என்ன பர்சனல் பிரச்சனை? நானும் பைபிளை படிச்சு பார்ப்பேன், கண்டுபிடிக்க முடியாது. புத்தகத்தை படிச்சு பார்க்கணும். கடைசியில் பைபிள் அப்படி உருட்டிக்கிட்டே இருந்தேன். 37 வருஷம் கழிச்சு அந்த பதில் எனக்கு கிடைச்சு. அந்த நம்பர் எனக்கு ஆராதனை முடிஞ்சோன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். கட்டுன்னு எனக்கு ஞாபகம் வராது. என்னன்னா, அகித்தாவேலுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு மகா இருக்கான். அவதான் பத்சபாள் என்கிற தன் பேத்தியை கெடுத்த தன் நண்பனான தாவீதையும் தன் உறவினான தாவீதையும் இந்த அகித்தாபாலால மன்னிக்கவே முடியல. வசனம் 2 இடத்துல இருக்கு. அந்த வசனத்தை நான் பிறகு எடுத்துக்காம ஏன் தெரியுமா? அப்போ பைபிள்ல ஏதாவது கேள்வி வருதா? இங்கதான் இருக்கணும். ஆனா தேடணும். இப்ப இங்க இருந்து எஃப்ஜே சபையிலிருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த தெருவுல ஒரு புதையல் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இப்பவே பாதி பேர் ஓடி இல்லையா? அதே போல பைபிளை என்ன செய்யணும்? தேடினால் ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு பதில் தருவார். அல்லேலூயா. இப்ப நான் இந்த பிரசங்கம் பண்ண, நான் இந்த பைபிள் கையிலே படிக்கல, எந்த போதத்துமே நான் ட்ரைனிங் வாங்கல. ஆனா நான் என் கையில உள்ள பைபிள் 50 ரூபா பைபிள். ஆனா திரும்ப வாசிப்பேன். வாசித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை உங்களுக்கு நிச்சயம் சொல்லுவேன் இல்லையா? அதுக்கு பைபிள் படிக்க கூடாது சொல்லலை. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஆனா எனக்கு நேரமும் வாய்ப்பும் எனக்கு சூழ்நிலையும் கிடைக்கும். அதனால நான் இப்படியும் வேலை செய்து கொடுக்க. அப்படியானால் அருமையானது, முதல் காரியம் என்ன? ஜெபம். இரண்டாவது என்னது? மூன்றாவது ஃபெலோஷிப். தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் தெரியுமா? போராட்டத்தை மேற்கொள்ள வலிமை கிடைக்கும். நம்ம எல்லாம் பச்சை கட்டை நினைங்க, அதாவது நனைஞ்ச மரக்கட்டைன்னு வைங்க. இங்க ஒரு 50 கட்டை நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, அதோட சேர்ந்தா நம்ம கட்டையை என்ன செய்யும்? எரியும். ஆனா சில கட்டைகளுக்கு வராம இருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற கட்டைகளை என்ன செய்யும்? அணைய வைக்கும், புகையா வர வைக்கும். அப்படின்னு சிலருக்கு வர வேண்டும் இல்லையா? ஆனா பைபிள் படி ஐக்கியம் என்பது ஒருவருக்குள்ள ஒருவருடைய அனல் இன்னொருவருக்கு என்ன செய்யும்? உணர்த்தும், சூடு உண்டாக்கும் இல்லையா? அப்ப ஐக்கியம். தானியேல் தன்னுடைய பிரச்சனை தன் நண்பர்களுக்கு சொன்னான். 2ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது ஆண்டவர் அந்த பரம ரகசியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார்.
இல்லையா? போன வாரத்திலே நம்முடைய சண்டையிலே பேசின போதகர் சொன்னார், அந்த அவர்கள் அந்யோன்யத்திலே என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார், ஐக்கியத்திலே தரித்திருந்தார். அப்ப ஐக்கியம் மிக 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 முக்கியம். அப்படியானால் ஜெபம் முக்கியம், வசனம் முக்கியம், ஐக்கியம் முக்கியம் இல்லையா? ஆனா இப்போ உள்ள ஒரு பெரிய சோதனை தெரியுமா? கொஞ்சம் வரமும் வல்லமை பெற்ற உடனே அநேக சபை கூடி வருதலே நினைச்சாங்க, விட்டுறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், சர்ச்சுக்கு போனாதான் இதுவாங்கிறாங்க. ஒரு மனிதனாலே தனியாக திருமணம் முடிக்க முடியாது. திருமணம் முடிக்கணும்னா ஆணா இருந்தா ஒரு பெண்ணு வேணும், பெண்ணா இருந்தா ஆணு வேணும் இல்லையா? இல்லையா? ஆதாம் ஏவாள், ஆடம் அண்ட் ஈவ். ஆனா இப்ப வெளிதாசத்துல ஆடம் அண்ட் ஸ்டீவா மாதிரி ஆணுக்கு ஆணு என்ன செய்யறான்? அதெல்லாம் பைபிளுக்கு ஒத்து வராது இல்லையா? ஆனா இங்க பாருங்க அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு ஆணுக்கு பெண் வேண்டும், பெண்ணுக்கு ஆண் வேண்டும். இதுதான் திருமறை உபதேசம். இதற்கு விரோதமா எழுப்புகிற எதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆனால் அதே போல ஒரு விசுவாசியாலே தனியாய் அவன் ஆராதிக்க முடியாது. ஆண்டோட பிள்ளைகளோடு தான் செய்ய முடியும். தனியா ஆராதிக்க வாய்ப்பு இருக்கு. எப்ப தெரியுமா? உங்களை பத்ம தீவிர போய் நாடு கடத்தினா எங்க ஆரம்பிக்கலாம்? வேண்டாண்டீங்களோ? இதான் பைபிள்ல தனியா ஆராதிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தனியா போக முடியாது. அப்பொழுது கூட யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிறது யோவான் எழுதுகிறார். தனியா இருந்தாலும் அந்த ஐக்கியம் இருக்கிறது எழுதுகிறார். அப்படியா? முதலாவது ஜெபம், இரண்டாவது வேத வசனம், மூன்றாவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய. நான் அண்ணனை பார்த்து சொல்றேன், வில்லியம் சார் அண்ணன் எனக்காக சொல்றேன். நான் ஒவ்வொரு முறை இமெயில் அடிக்கும் போது சொல்றேன், ஐ நீட் யுவர் பிரேயர்ஸ். எனக்கு ஜெபம் வேணுமே, ஏன்னா எனக்கு ஜெப குழுக்கள் கிடையாது. அப்படி பிரசன்ட் பண்ணுகிற ஒரு சுவாதீன ஊழியக்காரர் அப்படியே போய் கொண்டிருப்பார். அப்படி ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் எனக்கு மிக மிக. அப்ப இந்த ஐக்கியம் நம்மை அநேக சோதனையிலிருந்து என்ன செய்யும்? தப்பு. ஒன்னு ஜெபம், இரண்டாவது வேதவசனம், ஐக்கியம். நான்காவது தூய ஆவியானவர். எடுங்க ரோமர் 8:11 நாம ஜெபிச்சிடலாம். ரோமர் 8:11 வாசிக்கலாம். ரோமர் 8:11 வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? அப்ப என்ன தெரியுமா? கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்போ ஆவிக்குரிய போராட்டத்துல வெற்றி சிறக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஆவியிலே இது செய்யணும். ஆவியின் அனுபவம் ஒரு நாள் அனுபவம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் என்ன செய்யணும். எங்க ஊர்ல நான் முள் செடியை இந்த முள் செடியை வெட்டின உடனே கீழே வேர் இருக்கும், மழை பெய்ஞ்ச உடனே அப்படியே துளுத்துருன்னு. நான் ஒரு நாள் ஒரு ஆற்றில் போய் ஜோவனை போனேன். அங்கே ஒருத்தன் முள்செடியை வெட்டினோடனே நான் யோசித்தேன், வெட்டினோடனே மழை பெய்ஞ்ச உடனே இது வந்துருமே என்னும்போது ஒரு தீ பந்தம் வச்சிருந்தான். அந்த தீ பந்தத்தை வைத்து வெட்டின அந்த முள்செடியினுடைய முனையில சுட்டாங்க. அப்ப ஏன் கேட்டேன், இப்படி சுடப்பட்ட அந்த செடியில என்ன மழை பெய்தாலும் என்ன வராது. இதே போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டம் இயேசுவின் ராஜ்யத்துக்கு போகிற வரையிலும் இருக்கும். யாராவது உங்களுக்கு முடிஞ்சிட்டு சொன்னா அவங்களும் போய் சொல்றாங்க, நீங்களும் பொய் என்ன செய்றீங்க. இதை நம்ம ஜெயிச்சுக்கிட்டே போவோம். ஒரு போராட்டம் முடிஞ்ச அன்றைக்கே அடுத்த போராட்டம் என்ன செய்யும்? வந்துடும் இல்லையா? அப்ப ஜெபம், வசனம், ஐக்கியம், ஆவியின் இருந்தா எதையும் செய்ய. எழுதிருப்போமா? ஜெபம் எல்லாரும் எழுது. கர்த்தர் நமக்கு நல்ல செய்தியை தந்தார். உண்மையா உங்களுடைய போதகருக்கு, உங்கள் திருச்சபையாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு டாபிக்ல நான் பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். உண்மையா நான் இந்த மாதிரி டாபிக்ல நான் பேசினது இல்லை.
ஒரு டெக்ஸ்ட் எடுத்தா பேசுறேன். ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை உட்கார்ந்து சிந்திக்க, ஒரு நல்ல குறிப்புகளை படிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம், 2 கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் கண்ணை மூடணும், 2 கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடணும், கண்களை வேடிய திறக்கவே கூடாது. 2 கைகளை நல்லா உயர்த்தணும்.